பாபாவின் ஆரத்தி பாடல்களை வரிசைப்படுத்திய திரு பீஷ்மா. மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் திரு KJ பீஷ்மா. 1908 ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த சமயம் இவர் கனவில் கருப்பு நிற மேனியுடன் கூடிய நெற்றியில் சந்தனத்தால் திரிசூலம் போன்ற திலகத்தை தரித்து கொண்டு ஒரு உருவம் இவருக்கு காட்சி தந்தது. ஒரு செய்தித்தாளை அவர் முன் நீட்டி அதில் எழுதிய சத் சித் ஆனந்தம் என்கிற வார்த்தையை சுட்டிக்காட்டி அவரிடம் அந்த மந்திரத்தை கற்றுக்கொள் என்று கூறி கனவிலிருந்து மறைந்து போயிற்று. பீஷ்மாவிற்கு அதன் பொருள் விளங்கவில்லை. பலரிடம் இது பற்றி கூறியும் விசாரித்தும் யாருக்கும் பதில் தெரியவில்லை. பல ஆண்டுகள் சென்றன. திரு கபர்டே என்பவருடன் ஷீரடிக்கு பாபாவை சந்திக்க பீஷ்மா சென்றார். இவரை பார்த்தவுடன் பாபா தன் ஆசனத்திலிருந்து எழுந்து இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் ஜெய் சச்சித் ஆனந்த் என்றார். உடனே பீஷ்மாவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்ட கனவு மீண்டும் நினைவுக்கு வந்தது. ஆனால் கனவில் கண்ட உருவம் கருப்பாகவும் வைஷ்ணவ பிரிவை சேர்ந்தவர் போலவும் இருந்தது. ஆனால் இவரோ சிகப்பாகவும் இஸ்லாமியரை போல அல்லவா காட்சி தருகிறார் என ஆச்சரியப்பட்டார். பாபா அவரை நோக்கி புகார் செய்பவரை போல், நீ மட்டும் தனியாக லட்டுக்களை தின்கிறாயே, என்னுடைய 5 லட்டுக்களை கொடு என்றார். பின்பு பீஷ்மாவின் தலையில் தன் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். பாபாவின் கை தன் உடலில் பட்டவுடன் ஒரு பரமானந்த நிலைக்கு சென்றார் பீஷ்மா. லட்டுக்களை கேட்கிறாரே, பொருள் விளங்கவில்லையே என்று மனதில் எண்ணியபடியே தான் தங்கியிருந்த வாடாவுக்கு சென்றார். அதே பரமானந்த நிலை அவர் உள்ளத்தில் நீடித்தது. பிறகு பாபாவின் மேல் 5 துதி பாடல்களை எழுதினார். மறுநாள் பாபாவை சந்தித்தும் அந்த பாடல்களை வாசித்தும் காட்டினார். பாபா உடனே என் 5 லட்டுக்கள் கிடைத்துவிட்டன என்று கூறி அவரை ஆசீர்வதித்தார். ஷீரடியில் தற்போது 4 ஆரத்திகளிலும் பாடப்படும் பாடல்களை வரிசைப்படுத்தி கொடுத்தவர் பீஷ்மா. ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா சகுனோபாசன என்கிற தலைப்பில் அவற்றை திரு கபர்டேயின் பொருளுதவியுடன் வெளியிட்டார். பின் ஷீரடி சன்ஸ்தான் அந்த பணியை மேற்கொண்டது. இன்று 4 வேளையும் பாடப்படும் ஆரத்திகளை முறைப்படி வரிசைப்படுத்தியவர் திரு பீஷ்மா என்றால் அது மிகையாகாது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.